வரவேற்க வந்திருக்கவங்க எல்லாருக்கும் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல போறேன். அதுக்காக எங்களை நீங்க மன்னிக்கணும். இவ பிரெஞ்சு நாட்டை சேர்ந்த பொண்ணு. படிக்க போன இடத்துல இவளை கல்யாணம் செய்திக்க வேண்டிய அவசியமும் நிர்பந்தமும் ஏற்பட்டுச்சு. அதனால நடந்ததெல்லாம் மறந்துட்டு நீங்க எல்லாரும் எங்களுக்கு ஆதரவு காட்டணும்னு கேட்டுக்கிறேன். சுதா, எங்க போற? ஏதோ ஒரு பொண்ணு கழுத்துல மாலையை போட்டுட்டு கூட்டு வந்திருக்கான் அந்த பையன். அவன் கழுத்துலயா நீ மாலை போட போற? சத்தியமா சொல்றேன், நீ நிஜமாவே ரோஷக்காரியா இருந்தா அந்த மோகன் கழுத்துல மாலையை போடக்கூடாது. You are a very lucky girl. நீ பெரிய அதிர்ஷ்டசாலி. My heartiest congratulations. சுதா, உன்னை ஏமாத்திட்டு எங்க அண்ணன் இன்னொருத்தி கழுத்துல மாலையை போட்டதுக்கு பதிலா உன் மாலைய நீ என் கழுத்துல இல்ல போட்டிருக்கணும். ரொம்ப அதிகம் பேசிட்டனோ? சாரி. ஏண்டா மோகன், காசை செலவழிச்சு பிரான்சுக்கு அனுப்பி உன்னை படிப்பு முடிச்சுட்டு வர சொன்னமா, இப்படி ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வர சொன்னமா? யாரு கொடுத்த தைரியம்டா இது? இந்த அளவுக்கு தலகணம் உனக்கு எப்படி வந்தது? இதுதான் நீ படிச்ச லட்சணமா? நேத்து வந்து இந்த பெண்ணை பார்த்த உடனே பெற்ற தாய் தகப்பனையே மறந்துட்டியாடா? இல்ல நாங்க ரெண்டு பேருமே செத்து போயிட்டு முடிவு பண்ணிட்டியா? அப்பா, இந்த மாதிரி வார்த்தை இன்னொரு தடவை உபயோகப்படுத்தாதீங்க. சத்தியமா சொல்றேன், உங்களையும் அம்மாவையும் நான் என்னைக்குமே அலட்சியப்படுத்த நினைச்சதும் இல்ல, இனிமே நினைக்க போறதும் இல்ல. மோகன், இந்த அளவுக்கு எங்க மேல உனக்கு பற்றும் பாசமும் இருந்திருந்தா இப்படி ஒரு பிரெஞ்சு நாட்டு பெண்ணை கல்யாணம் செய்துக்கிட்டு தான் வீட்டுக்கு வருவேன்னு எங்களுக்கு ஒரு வரை கடுதாசில எழுதிக்கலாம் இல்லையா? நீ நிச்சயமா எழுதக்கூடாதுன்னு நினைக்கலாமா? எங்க கல்யாணத்தை எங்க வேண்டாம்னு தடுத்துடுவீங்களோங்கிற பயத்துலதான் எப்படி நேர்ல வந்து உங்களை சமாதானம் செய்யலான்னு சும்மா இருந்துட்டேன். நீ ஃபாரின் கண்ட்ரில இருந்து திரும்பி வந்த உடனே மிஸ்டர் சுந்தரமூர்த்தி பொண்ணு சுதாவ உனக்கே கல்யாணம் செய்து வைக்க சம்மதிச்சிருந்தேனே, நான் கொடுத்த அந்த வார்த்தை என்ன ஆகிறது? அண்ணே, அப்பா மாத்திட்டு வாங்குங்கிற பயத்துல நீ சும்மா இருந்துட்ட. இங்க அளவுக்கு மீறின சொத்து சுகம் இருக்கிற பொண்ண உனக்கா ஏற்பாடு செய்திருந்தும் அந்த விபரத்தை தெரியப்படுத்தினா எங்க கல்யாண ஆசையில படிப்பை கோட்டை விட்டுடியோன்னு பயந்துகிட்டு இவங்களும் சும்மா இருந்துட்டாங்க. ஆக பயத்துல இருசாரருமே தப்பு பண்ணிட்டீங்க. ரெண்டு காம்பன்சேட் ஆயிடுச்சு. அதனால பிரச்சனையை விட்டுட்டு ரெண்டு பேரும் சமரசமாவே போயிடுங்க. டேக் இட் ஈஸி. ராஜா, உன் அண்ணனாவது மேல்நாட்டுக்கு போய் கட்டு போனா நீ தமிழ்நாட்டிலே தருவிலையா தெரிஞ்சிட்டு இருக்க. உன் அட்வைஸ் எனக்கு தேவையில்லை. டாடி, this is not an advice. காலம் மாறிக்கிட்டு இருக்கு. நீங்க இன்னும் ஓல்ட் மாடலாவே இருக்கீங்க. அது ரொம்ப போர் அடிக்கும். You shut up. All right. மாமி, டாடி ரொம்ப மூட் அவுட்ல இருக்காரு. ஃபைனல் ரிசல்ட்ட நான் சாயங்காலமா வந்து தெரிஞ்சுக்கிறேன். பாய். வரேன். டாடி, எங்க அண்ணன் மட்டும் இல்ல, இங்க இருந்து வெளிநாட்டுக்கு போறவங்கள்ல 80% யாருமே சோலோவா திரும்பி வந்ததே கிடையாது. I say Rajan, don't talk. Okay, thank you. அனி, பாய். அப்பா, நடந்ததை மறந்துடுங்க, என்ன மன்னிச்சிடுங்க. எத்தனையோ 1000 மைல் கந்தாண்டு இருந்து தாய் தகப்பனையெல்லாம் விட்டுட்டு என்னையே நம்பி இந்த பொண்ணுக்கு வந்திருக்கா. இனிமே நீங்களும் அம்மாவும் இவளுக்கு மாமனார் மாமியார் மட்டும் இல்ல, தாய் தகப்பன் கூட. அதனால உள்ள வான்னு இவள ஒரு வார்த்தை கூப்பிடுங்கப்பா. மோகன், நான் யாரையும் வான்னு கூப்பிட தயாராகவும் இல்ல, அப்படி கூப்பிட வேண்டிய அவசியமும் இல்ல. அப்படி சொல்லாதீங்கப்பா. இத பாரு பங்கஜம், உன் மகனும் மருமகனும் இந்த வீட்டுக்குள்ள வாழணும்னு நீ நினைச்சா இந்த நிமிஷமே வீட்டை விட்டு நான் வெளியேறேன். வேண்டாம்ப்பா, வேண்டாம். எங்களுக்காக நீங்க வீட்டை விட்டு வெளியே போக வேண்டாம், நாங்க போயிடுறோம். அம்மா அழாதீங்க. 2 மகன்க பிறந்தோம். அதுல ஒரு பையன் சின்ன வயசுலயே காணாம போயிட்டான்னு நினைச்சு மனசை தேத்திக்கங்கம்மா, மனசை தேத்திக்கங்க. நாங்க வரோம். மீனா, வா போலாம். அப்பா, உங்க மருமக உங்களையே அம்மாவை விழுந்து கும்பிட்டு ஆசீர்வாதம் வாங்கணும்னு நினைக்கிறான். இந்த ஒரு வேண்டுகோளையாவது மறுக்காம சரின்னு சொல்லுங்கப்பா. மோகன், மௌன சம்மதம் தானேப்பா அர்த்தம். பங்கஜம், உனக்கு வாய் அதிகமா போயிடுச்சா? என்ன மன்னிச்சிருங்க, இனிமே ஒரு வார்த்தை கூட நான் பேசவே மாட்டேன். அத்தே, நீங்களும் மாமாவும் இந்த நாட்டு சம்பிரதாயப்படி தீர்க்க சுமங்கலியா, மகாராசியா, மகாராஜனா இருங்கன்னு எங்களுக்கு ஒரு வாழ்த்து கூடவா சொல்லக்கூடாது? ஆல் ரைட், பரவாயில்ல. இருந்தாலும்
எதுக்காக உங்க மகனை கட்டிக்கிட்டேங்கிற விவரத்தை சுருக்கமா சொல்றேன். எங்க அம்மா இந்த நாட்டு கலாச்சாரத்தை பத்தி அடிக்கடி என்கிட்ட பெருமையா பேசுவாங்க. அத கேட்க கேட்க நானும் இங்கே உள்ள பண்பாட்டுக்கு அடிமை ஆயிட்டேன். அதே சமயத்துலதான் உங்க மகனும் எங்க பிரெஞ்சு நாட்டுக்கு படிக்க வந்தாரு. எங்க வீட்டு மாடியில தான் தங்கி இருந்தாரு. அவர்கிட்ட உங்க நாட்டு பெருமைய பத்தி சதா நான் கேட்டுக்கிட்டே இருப்பேன். இங்க இருக்கிற கோயில்கள், அழகான சிற்பங்கள், பரதநாட்டியம், கர்நாடக சங்கீதம், பெண்மைக்கும் தாய்மைக்கும் இந்த நாட்டுல குடுக்கிற மதிப்பு, இதையெல்லாம் இவரு சொல்ல சொல்ல இருந்தா கொஞ்ச நாளாவது இந்த நாட்டு மண்ணில இருந்து செத்து போயிடணுங்கிற முடிவுக்கு வந்துட்டேன். அதன் காரணமா தான் உங்க மகனை கல்யாணம் செய்துகிட்டேன். மத்தபடி பணத்துக்கோ அழகுக்கோ காதல் உணர்ச்சிக்கோ அடிமைப்பட்டு இவரை கட்டிக்கல. சத்தியமா சொல்றேன், இந்த நாட்டு கலாச்சாரத்துல இவர் நல்ல குணத்துல மயங்கித்தான் இவரை கல்யாணம் செய்துகிட்டேன். இதுதான் ஃபேக்ட். இதுல ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தா நீங்க என்ன மன்னிக்கணும். அத்தே, எல்லாம் மனம் விட்டு சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் நீங்களும் மாமாவும் என்னைக்கு மருமகளே வீட்டுக்குள்ள வான்னு என்ன கூப்பிடுறீங்களோ அன்னைக்கு வரேன். வணக்கம், வாங்க. என்னங்க, இப்ப நம்ம எங்க போறோம்? எங்க போறோம் அதான் எனக்கும் தெரியல. கவலைப்படாத, படிச்ச படிப்பு இருக்கு, உழைக்கிறதுக்கு உடம்புல தெம்பு இருக்கு, எப்படியாவது பொழைச்சுக்குவோம். வா.